friends, welcome to balakavi channel. இன்னைக்கு வந்து நம்ம தேங்காய் பால் சொதி எப்படி செய்யறது அப்படி பார்க்க போறோம். இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல். இந்த தேங்காய் பால் வந்து நம்ம எதை சேர்த்துக்கலாம்னா ஒயிட் ரைஸ்ல சேர்த்து சாப்பிடலாம். ஆப்பத்துக்கு தொட்டுக்கலாம். ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாவும் நம்ம பால் ஊற்றிக்கலாம். அடுத்தது இடியாப்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது முதல் பால், இது ரெண்டாம் பால். முதல் பால் வந்து நல்லா திக்காக இருக்கும். ரெண்டாவது பால் கொஞ்சம் தண்ணி கலந்துருப்போம். தக்காளி ஒரு 3 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க. கருவேப்பிலை, மல்லி, பட்டை, தேவையான அளவு உப்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகத்தை கொஞ்சம் தட்டி போட்டுங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். லீஃப் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் விட்டுக்கலாம். பேனில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, ஒரு லீஃப், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் இது இந்த எண்ணெயில் வேகட்டும். நமக்கு தக்காளி வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம ரெண்டாவது பால், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கலருக்கு சேர்த்துங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இந்த ரெண்டாவது தேங்காய் பாலில் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ இந்த திருநெல்வேலி சொதி அப்படின்றது வந்து கல்யாண வீடுகளில் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா கல்யாண வீடுகளில் மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டாருக்கு இந்த சொதி வச்சு தான் விருந்து வைப்பாங்க. வந்து நம்ம சிம்பிளாக இன்றைக்கி இடியாப்பத்துக்கு செய்கிறோம். அதனால் தேங்காய் பால் குருமா மாதிரி செஞ்சால் போதும். இந்த மஞ்சத்தூள் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மஞ்சத்தூள், தக்காளி வெங்காயம் மட்டும் ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நம்ம காய்கறிகள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தனியாக வதக்கி கொஞ்சமாக தண்ணியில் வேக வச்சு எடுத்து இந்த தேங்காய் பாலோட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. காய்கறிகள் சேர்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நமக்கு ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காய்கறிகள் சேர்த்தோம்னா கொஞ்சம் நேரம் கூடுதல் டைம் எடுத்துக்கும். நம்ம தக்காளி வெங்காயம் அப்படின்றனால ரொம்ப குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு நிமிஷம் நல்லா பொங்கி நிறையா வர ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொதி வந்துருச்சு. பொங்கி நுர வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இல்லை வாசனைக்கு மல்லி இலை தூவிக்கலாம். இந்த தேங்காய் பால் சொதி இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நான் தினம் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.